பசுபதி, ராகினி, அப்புறம் அஜய், அப்புறம் அவங்க அப்பா 4 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து ஆரத்தி எடுக்க போறாங்க. அந்த டைம்ல விஜய் தடுத்து நிறுத்துறாரு. "நீங்க உள்ள வரக்கூடாது. உங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுன்றாரு." அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. "இது என் வீடு. யார் இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? நான் பெரிய பணக்காரன். எனக்கு உன் தயவே தேவை கிடையாது. உன் தயவுல நான் வாழணும்னு அவசியம் இல்லன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எதுக்காக இந்த வீட்ட தேடி வந்தீங்க? அந்த தயவுல வாழ முடியாதவன் வேற இடத்துல வாழ வேண்டியது தானே!" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு அன்பரசு. "என்ன நடக்குது ராதா இங்க? அப்போ என் புள்ள உள்ள வரக்கூடாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து விஜய், "என்னப்பா நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து கெஞ்சுறாங்க. உடனே வந்து, "என்னை மன்னிச்சிடுங்க சித்தி. எனக்கு வேற வழி கிடையாது. கொடைக்கானல்ல இருக்கும்போது என்னென்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் பர்ட்டிகுலரா வந்து சித்தப்பா என்னென்ன பேசினார் தெரியுமா? உன் தயவுல நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நான் பெரிய பணக்காரன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பந்தா காட்டினாரு. அவங்க சம்மந்தி கிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நான்லாம் வேஸ்ட்டுன்ற மாரி தான் சொல்றாரு. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றாரு. இப்போ வரைக்கும் அவரோட குடும்பம், அவரோட பசங்க தான் அவருக்கு முக்கியமா போச்சு. அப்ப நான் யாரோ தானே! அப்புறம் நான் ஏன் சித்தி அதெல்லாம் பத்தி யோசிக்கணும்? தயவுசெய்து என்னை மன்னிச்சுடுங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான் என்னோட முடிவு. இவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னோனே, பசுபதி வந்து, "எதுக்காக வரக்கூடாது? இந்த வீட்ல எல்லா உரிமையும் என் மாப்பிள்ளைக்கு இருக்கு. உனக்கு என்ன உரிமை இருக்கோ, அதே உரிமை என் மாப்பிள்ளைக்கு இருக்கு. அதனால அவன் வந்து தான் தீருவான்." உடனே வந்து தாத்தா சொல்றாரு, "எந்த உரிமையும் இல்லங்க. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. விஜய் எடுத்த முடிவு வந்து அவனோட சொந்த சம்மந்தப்பட்டது. ஆனா அவன் அத எடுத்தான்னா நம்ம எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆவணும். ஏன்னா இந்த வீட்ல எனக்கும் உரிமை கிடையாது. உங்களுக்கும் உரிமை கிடையாது. ஏன் அஜய்க்கும் உரிமை கிடையாது." அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு அவரு. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "ஆமாங்க. இது விஜயோட வீடு. இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே விஜயோட அப்பாவோடது. அவரு தான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஏஜ் ஆனோனே குடுக்க சொன்னாங்க. அதனால அதுவரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அதனால நான் குடுத்துட்டேன். மத்தபடி வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ்க்கும் எனக்கும் சரி, என் பொண்ணுக்கும் சரி எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால வந்து இது யாருக்கும் வராது. இது விஜயோட சொந்த வந்து ப்ராப்பர்ட்டி. அதனால அவன் தான் முடிவு எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிடுறாரு. அத கேட்டு வந்து அதிர்ச்சி ஆயிடுது வந்து பசுபதிக்கும் அவங்க பொண்ணுக்கும். "என்னப்பா இது? அப்போ எல்லாமே இருக்கு அப்படி சொன்னீங்களே, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பரச பத்தி கேட்குறாரு. "அது வந்து சம்மந்தி" அப்படி சொல்லிட்டு இழுக்கிறாரு. "எனக்கு தெரிஞ்சு வந்து என் மாப்பிள்ளைக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் உங்க இஷ்டம்." அப்படின்ற மாரி சொன்னோனே அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க ராகினி. "இப்படி நடந்துச்சு. எனக்கு தெரியாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நான் போய் ஆவணும்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, நடந்து போச்சு. அதுக்காக உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி?" அப்படின்ற மாரி அன்பரசு கேட்குறாரு. "இங்க பாருங்க, எனக்கு தெரியாது. இதுதான் என்னோட முடிவு. நான் வந்து காவேரியை மனச கஷ்டப்படுத்த முடியாது மறுபடியும் புரியுதா?" அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே காவேரி இது எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஓடி போகிறாங்க. பின்னாடியே வந்து நம்ம விஜய் கிட்ட, "என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க. வேற எப்படி சொல்லணும்னு நீ நினைக்கிற?" "இல்ல, எல்லாருக்காகவும் வந்து நீ யோசிப்பீங்கன்னு நினச்சேன். இல்ல காவேரி, இதுக்கப்புறம் உனக்காக மட்டும் தான் நான் யோசிக்க போறேன்." அப்படியே காவேரி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "நீங்க என்ன சொல்றீங்க விஜய்?" அப்படின்னோனே, "ஆமா காவேரி, உன் மனச நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். இவங்க எல்லாருக்காகவும் நான் உன்ன எவ்வளவோ பேசிட்டேன். ஆனா யாருமே சரியில்லைங்க. எல்லாருமே அவங்கவங்க சுயநலத்த பத்தி யோசிக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் காவேரி அவ்வளோ யோசிக்கணும்? அதனால இதுக்கப்புறம் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க இந்த வீட்ல இருக்க மாட்டாங்க." அப்படின்னோனே, "உங்க சித்திய பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா?" "இல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன் தான். நான் இல்லன்னு சொல்லல. உங்க சித்தி நல்லவங்க தான். ஆனா வந்து அவங்க வீட்டுக்காரும், அவங்க பையனும் நல்லவங்க கிடையாதே. அதனால எவ்வளோ நாள் தான் நானும் சகிச்சுன்னு போறது? இப்போ இவங்க ரொம்ப பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்ல அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாகும். இன்னும் அதிகமான பிரச்சனைகள தினம் தினம் வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் காவேரி. நான் சொல்றத கேளு. அதனால இந்த விஷயத்துல நீ அமைதியா இருந்துரு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, "என்ன விஜய் நீங்க இப்படி பேசுறீங்க? இதனால வந்து உங்க சித்தி உங்கள தப்பா நினச்சுப்பாங்க. அதே மாரி நான் தான் உங்ககிட்ட சொல்லிக் குடுத்து இந்த மாரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் தப்பா நினைப்பாங்க. அவங்க பையன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு?" சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க.